வாருங்கள், இன்று நாம் இணைந்து உரையாடலாம். எதை குறித்து? வைரம் மிக பெரும் விலை மதிப்புடையது, உலகத்தில் அரிதானது, அதீத ஒளி பொருந்தியது. வைரத்தின் ஜொலிப்பை அறியாதவர் யார்? எனினும் எவ்வாறு அது ஜொலிக்கின்றது? வேறு ஒரு வைரத்தை கொண்டே இது பட்டை தீட்டப்படுகின்றது. அதனால் இது மெருகு பெறுகின்றது. இது சிறந்த கருத்துள்ளது. நாமே நம்மை பட்டை திட்டிக் கொண்டு நம்மையே மெருகேற்றிக் கொள்ள இயலும். இனி மற்றொரு பொருள். சேற்றை கொண்டே சேற்றை தூய்மைப்படுத்துதல் சாத்தியமா? இல்லை. அதற்கு தமக்கு தேவைப்படலாம் நிர்மலமான தூய நீர். அதை போலவே நன்மையை கொண்டு நாம் நன்மையினை மேலும் பொலிவுறச் செய்வது சாத்தியமாகும். எனினும் ஒரு தீமையை கொண்டு மற்றொரு தீமையை திருத்த இயலாது. அனைத்திலும் முன்பு தமது மனதை பவித்திரமாக்குங்கள், உள் மனதை தூய்மையாக்குங்கள். அதன் பின் இந்த கண்களால் இந்த சிருஷ்டியை கண்டார். இந்த சிருஷ்டியை தூய்மையாக அழகாக தெரியும். ஒருவரிடத்தில் மனவிகாரத்தை கண்டால் தங்களது நன்மையான செயல்களால் அவரது மனவிகாரத்தை போக்கி அவருக்கு உதவுங்கள். அதோடு அவரது மனவிகாரத்தை தம் மனதிலும் படரவிட வேண்டாம். ஏனெனில் தாம் வைரமாவீர். மற்றொரு வைரத்தை பட்டை திட்டவே தாம் உதவ வேண்டும். பொலிவுறக் கூறுங்கள். ராதா ராதா.